வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரசார் நடுத்தெருவில் நிற்பர் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியா அண்டை நாடுகளின் உறவை மட்டுமே எப்போதும் விரும்புகிறது. அந்நாடுகளுக்கு நாம் செய்யும் உதவியை அவர்கள் மதிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மாநிலங்களுக்கு நன்மை நடக்க வேண்டுமானால் இந்தியா வலிமையான நாடாக இருக்க வேண்டும். இந்தியா வலிமையடைவது உலக நாடுகளை அச்சுறுத்துவதற்காக அல்ல என சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தரமானதாக இருக்க வேண்டும். பொங்கல் கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே பரிசு வழங்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களிலும் சட்டம் ஒழுங்கை அமைதியான முறையில் பராமரிப்பதே எனது முதன்மையான கடமை என புதிய டிஐஜி சரவணன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் புண்ணிய கோடீஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா சிறப்பு தரிசனம் மற்றும் சிறப்பு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. நடராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது.